போக்குவரத்து துறை சார்பில் 300 புதிய பேருந்துகள் சேவை வியாழன்று தொடக்கம். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் விழாவில் தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணமடைந்த முகுந்தின் தியாகத்தை போற்றும் வகையில் முதல்வர் விஜய் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள், 401 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் முதல்வர் விஜய். உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்ட நிறைமாத கர்ப்பிணிக்கு பணி நியமன ஆணை. விழா மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று வழங்கிய முதல்வர் விஜய். மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை நாளை வெளியீடு. காலை 10:30 மணிக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் அமைச்சர் நிர்மல்குமார். இயக்குனர் கௌதமன் திருமண விழாவில் பங்கேற்ற அரசியல் கட்சி தலைவர்கள். அருகருகே அமர்ந்திருந்து மு.க. ஸ்டாலின், வைகோ, சீமான் கலந்துரையாடல். மாமல்லபுரம் அருகே கலைஞர் அறிவாலய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார் மு.க. ஸ்டாலின். 60% கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேரில் பார்வையிட்டார். ஜென்சி கூட்டத்தில் பேசியவரை தவைக்கவினர் தாக்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக இளைஞர்களை அச்சுறுத்தலாம் என்று நினைத்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என எச்சரிக்கை. திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக நடவடிக்கை. எத்தனை வழக்குகள் போட்டாலும் உண்மையை உரக்க பேசுவோம். எழுத்துரிமை, பேச்சுரிமையை வழக்கில் போட்டு தடுக்க முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிக்கை. ராசா மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என அமைச்சர் வன்னியரசு கடும் கண்டனம். விசிகவினரை குறிவைத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. அண்ணன் ராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். திமுக வெளியில் வேறு உள்ளே வேறு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம். சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் குறித்து முரசொலி விமர்சித்து வரும் நிலையில் அக்கட்சி பதிவு. எதிர்கருத்துகள் இருந்தாலும் பண்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்வர் விஜயின் குட்டிக்கதை, உதயநிதியின் பதில் விமர்சனம் ஆகியவை ஏற்புடையதல்ல என சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் கருத்து. எவ்வளவுதான் நேர் எதிர் கருத்து இருந்தாலும் பண்பு தவறிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்வர் அந்த தந்தையை தேடுகிறேன் என்று சொன்னது ஏற்புடையதல்ல. அதற்கு இன்னொரு மறுமொழியில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதும், பிள்ளைகளை துணைவேரை அழைத்து எங்கே தேடுகிறோம் என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலினை ஏளனம் செய்யும் வகையில் முதல்வர் பேசியது மாண்பு அல்ல என திருமாவளவன் விமர்சனம். கட்சி மேடைகளில் கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை சட்டமன்றத்தில் பேசுவதா என்றும் சாடல். தங்க மோதிரம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தவிக அரசுக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனை போன்று பிரசவ வார்டுகளை அமைப்பதே பலன் தரும் என்றும் கருத்து. பாமக தலைவர் அன்புமணியை ஆறு தழுவி கண்ணீருடன் வரவேற்ற ராமதாஸ். தைலாபுரம் தோட்டத்தில் நெகிழ்ச்சி தருணம்.
தாய் தந்தையை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக அன்புமணி பேட்டி. ராமதாசுடனான கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விக்கு இனி நல்லது நடக்கும் என்றும் பதில். இனி நல்லது நடக்கும். இனி நல்லது நடக்கும். மதுரை மேலூரில் சிறுமிகளிடம் அமைச்சர் விஸ்வநாதன் தவறாக நடந்து கொண்டதாக திமுக புகார். டிஜிபி மற்றும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியிடம் மனு அளித்த திமுக வழக்கறிஞர். மதுரை மேலூரில் மாரத்தான் ஓடிய சிறுமிகளுக்கு முதலுதவிதான் செய்ததாக அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். அமைச்சரவையில் உள்ள தலித் சமுதாய பிரதிநிதியான தன்னை குறிவைத்து இழிவுபடுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அருகே 7ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. கல்லூரி மாணவர் உட்பட 2 போக்சோ வழக்கில் கைது. தமிழ்நாட்டில் காவல் அதிகாரிகள் 15 பேர் பணியிட மாற்றம். திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக உதயகுமார் நியமனம். தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். வாக்கு இயந்திரங்களை பரிசோதனை செய்யும் அதிகாரிகள். முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவரும் கண்ணியமாக பேச வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தல். ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்பதை இருதரப்பினரும் உணர வேண்டும் என்றும் அறிக்கை. தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரையிசை வரலாற்றிலும் தனி முத்திரை பதித்தவர் கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்கத்தை முன்னிட்டு முதல்வர் விஜய் புகழ் வணக்கம். கண்ணதாசன் MS விஸ்வநாதனை புகழ்ந்து வீடியோ வெளியிட்டார் இசையமைப்பாளர் இளையராஜா. தமிழின் கவிதைக்கும் இசைக்கும் அழியா புகழ் சேர்த்த 2 பேரறிஞர் என புகழாரம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றிருப்பவர்கள் கவிஞர் ஐயா அவர்களும் MSV அண்ணா அவர்களும். அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக, என்றென்றும் ஓங்குக. நடிகர் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தின் பெயர் தர்மன். படத்தை டிராகன் பட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்க உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் பிடிக்கும் என நினைப்பது முட்டாள்தனம். நான் பேசினாலே பிரச்சனை எனவும் தர்மன் பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பது தொடர்பான கேள்வி. தான் பேசிவிட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் பதில். இல்லை பேசியாச்சு. இல்லை பேசியாச்சு. தர்மன் படத்துக்கு 3 இயக்குநர்கள் மாற்றப்பட்டது ஏன்? படத்தலைப்பு அறிவிப்பு விழாவில் ரஜினிகாந்த் சொன்ன தகவல். அஸ்வத் மாரிமுத்து வந்து 4வது டைரக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, அது வந்து சரியாக திஸ்திங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம CV சக்கரவர்த்தி. அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது. நாளை தொடங்குகிறது தர்மன் படப்பிடிப்பு. அறுவை சிகிச்சை மருத்துவராக ரஜினி நடிப்பதாக இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து பேட்டி.
இது வந்துட்டு டாக்டர் ஸ்வாகோடைய ஒரு தர்மன்ற டெட்லி டாக்டருடைய ஸ்வாகான ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி வாங்கான ஒரு த்ரில்லர் இது இருக்கிற கதை. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க். டாக்டர் ஸ்வாக் Dharman will set the screens on fire very soon. We are starting shoot from tomorrow. Thank you. திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறதா மதிமுக? இயக்குனர் வ கௌதமன் இல்ல திருமண விழாவில் சூசகமாக பேசிய வைகோ. அதே வேளையில் கழக கண்மணிகளின் உள்ளங்களில் ஊமை காயம் இருக்கிறது. ஊருக்கு ஊர் கட்சி இருக்கிறது. அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா? அதற்கு உரிய விதத்திலே கௌரவம் வழங்கப்பட்டதா? அதற்கு உரிய விதத்திலே இடங்கள் வழங்கப்பட்டனவா? அதற்கு உரிய விதத்திலே தனி சின்னத்திலே போட்டியிடுவதற்கு அனுமதி கிடைத்ததா? இந்த கேள்விகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற அரசியல் அரங்கத்திலே தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்தது. கடந்த ஒரு வாரத்தில் சவரனுக்கு 5440 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. கடந்த 9 நாட்களில் வெள்ளி கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்தது. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணை வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் வழங்கினார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். நீட் மறுதேர்வு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். மும்பை மின்சார ரயிலில் மழை பெய்யும் போது கதவை மூடுவதில் தகராறு. ஓடும் ரயிலில் பயணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பெரும் பதற்றம். கொல்கத்தாவில் சேமிப்பு கிடங்கு கட்டுமானம் சரிந்து விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். கேரளத்தில் குறைவான போதை தரும் மது வகைகளுக்கு காங்கிரஸ் அரசு வரி குறைத்ததற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. முடிவை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் மார்க்சிஸ்ட் போராட்டம். காவல்துறையினருடன் கைகலப்பு. பெட்ரோலில் எத்தனால் கலப்பு நல்ல பலனை தருவது அறிவியல் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். வாகனங்களுக்கு காப்பீடு நிராகரிப்பு என்பது போன்ற வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாகவும் அறிக்கை.